சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழுவின் ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், பயிற்சி வகுப்புகள் இலவசமாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய பார்ட் பி, சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதற்கு நம்ம சைக்காலஜி எஜுகேஷனுக்கு பயிற்சிகள் கொடுக்குறோம். இது முடிஞ்ச பிறகு ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுப்போம். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 நம்ம என்ன செய்கிறோம், இன்றைய பயிற்சி வகுப்பு எஜுகேஷனலில் நம்ம கொடுக்கக்கூடிய 4வது பயிற்சி வகுப்பு. நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல் பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஜூன் 16 நம்ம இலவச தேர்வுகள், சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 தேர்வுகளும், எஜுகேஷன் ஜிகே பொறுத்த வரைக்கும் 40 தேர்வுகளும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 தேர்வுகள். ஸோ டோட்டலாக 80 ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 80 தேர்வுகளும் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்க போவது கிடையாது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்வை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இது போக வாரத்தில் 2 தேர்வு உங்களுக்கு ஃப்ரீயாகவே, நீங்கள் மெட்டீரியல் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் முழுமையாக அதை பயன்படுத்திக்கிறக்கூடிய அளவிற்கான வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம். ஆக மொத்தத்தில் நம்முடைய சுபைக்குழுவினுடைய ஃப்ரீ கோர்ஸ் ஏதோ ஒரு வடிவில் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். அதை முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க. இது போக கொஷின் பேங்க் ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ சுபைக்குழு ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இன்றைய பகுதி தேசிய ஒருமைப்பாடு. இந்த தேசிய ஒருமைப்பாடுனா என்ன? தேசிய ஒருமைப்பாடு என்பது மக்கள் மனதில் எழுகின்ற நாம் அனைவரும் ஒரே தேசத்தை சேர்ந்த மக்கள் என்ற உணர்வு தான். நம் நாட்டு மக்களின் இத்தகைய உணர்வை இந்திய மனம் என்றும் கூறுவர். நாம் அனைவரும் ஒரே தேசத்தின் மக்கள் என்று கூறுவதுதான் இந்திய தேசிய ஒருமைப்பாடு என்பது. தேசிய ஒருமைப்பாடு என்பது நாம் அனைவரும் ஒரே தேசத்தின் மக்கள் என்பது. ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ். நம் நாட்டு மக்களின் இத்தகைய உணர்வு பார்த்திங்கன்னா இந்திய மனம் என்று கூறுவர். தேசிய ஒருமைப்பாடு என்பது வெறும் செங்கல், சுண்ணாம்பு கலவை அல்லது உளி மற்றும் சுத்தியலால் உருவாக்கப்பட்டது அல்ல. தேசிய ஒருமைப்பாடு என்பது வெறும் செங்கல், சுண்ணாம்பு கல், அதே மாதிரி சுத்தியல், உளி இவற்றினால் உருவாக்கப்பட்டது அல்ல. அது மனிதனின் மனதில் மூலமாகவும், சிந்தனைகள் மூலமாகவும், கல்வியின் மூலமாகவும் அமைதியான முறையில் வளர்க்கப்படுவது தேசிய ஒருமைப்பாடு என்று டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் இதற்கு கூறுகிறார். அதே மாதிரி பாருங்க, அமைதியான வன்முறையற்ற புரட்சியின் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க முடியாவிட்டால் கட்டாயத்தின் மூலமாக அமையான வேண்டும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தேசிய ஒருமைப்பாடு என்பது அமைதியான வன்முறையற்ற புரட்சியின் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கணும். அப்படி வளர்க்க முடியாவிட்டால் கட்டாயத்தின் மூலமாக அமைய வேண்டும். உணர்வுபூர்வமான ஒருமைப்பாடு 1961, நல்லா கவனிங்க, 1961 உணர்வுபூர்வமான ஒருமைப்பாட்டு குழுவின் எமோஷனல் இன்டகிரேஷன் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சம்பூரநாத் என்பவர் தான் இந்த உணர்வுபூர்வமான ஒருமைப்பாட்டு குழுவின் தலைவர். ஸோ எந்த ஆண்டு? 1961. 1967 தேசிய ஒருமைப்பாட்டு கல்வியின் தலைவர் திருமதி இந்திரா காந்தி. 1968 இக்குழுவின் முதல் கூட்டம் எங்கே நடைபெறுது? ஸ்ரீநகரில்.
1968ஆம் ஆண்டு உணர்வுபூர்வமான ஒருமைப்பாட்டு குழு. இக்குழுவினுடைய முதல் கூட்டம் ஸ்ரீநகரில் நடந்தது. மாநில எல்லைகள், மாநில பண்பாடுகள், மாநில மொழிகள், மாநில அரசியல்கள், மாநில வகுப்புவாதங்கள் இவற்றை எல்லாம் நடந்து இந்திய மனம் என்ற பேருணர்வே தேசிய ஒருமைப்பாடு இவற்றையெல்லாம் கடந்து, நடந்துங்கிறத மாற்றிக்கோங்க, கடந்து, சரி, கடந்து இந்திய மனம் என்ற பேருணர்வு, பாருங்க, பேருணர்வு தான் தேசிய ஒருமைப்பாடு. நாட்டின் ஒற்றுமையிலும் முன்னேற்றத்திலும் ஈடுபடும் மக்களின் மன முதிர்ச்சி மற்றும் பல்வேறு வேற்றுமைகளுக்கு இடையே அனைவரையும், பல்வேறு வேற்றுமைகளுக்கு இடையே அனைவரையும் இந்தியராக பிணைக்கும் உணர்வு, யூனிட் இன் டிவர்சிட்டி, தேசிய ஒருமைப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. பொதுவான வாழ்க்கை லட்சியங்கள், பொதுவாக நடத்தை நெறிமுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய, சரியா, பொதுவான வாழ்க்கை லட்சியங்கள் முதல் பாயிண்ட். அதே மாதிரி பொதுவான நடத்தை நெறிமுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒருமைப்பாடு தேசிய ஒருமைப்பாட்டிற்கு தேவையான ஒரு அம்சம். அப்போ தேசிய ஒருமைப்பாட்டிற்கு தேவையான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவான வாழ்க்கை லட்சியங்கள், பொதுவாக நடத்தை நெறிமுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒருமைப்பாடு. அடுத்து பாருங்க, இந்த தேசிய ஒருமைப்பாட்டினை வளர்த்துவதில் முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ், தேசிய ஒருமைப்பாடு வளர்ப்பதில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது. முதல்ல பாருங்க, இந்திய நாட்டின் அரசியல் சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பதிலும், இந்திய நாட்டினுடைய அரசியல் சுதந்திரமானது பேணி காக்கப்படும். பொருளாதார வளர்ச்சிக்கும் விரைவான முன்னேற்றத்திற்கும் தேசிய நலன்களை காத்திடவும், சமூக ஒற்றுமை, சமூக நீதி தலைக்கவும், வன்முறை, பிரிவினைவாதம், வகுப்புவாதம், மதவெறி தடுத்தல், சகோதரத்துவம், கூடி வாழுதல், சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்ப்பதற்கு தேசிய ஒருமைப்பாடானது பயன்படுகிறது. அப்போ இது தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்குறதுக்கு என்ன முக்கியத்துவம், என்ன காரணம், அது வளர்ப்பதற்கு என்ன இம்பார்ட்டன்ஸுங்கிறத பார்த்துட்டோம். அப்போ இந்த தேசிய ஒருமைப்பாட்டை எப்படி வளர்க்கணும், தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, அறிவு சார்ந்த முறை, இன்டலெக்சுவல் அப்ரோச், அறிவு சார்ந்த முறை, இன்டலெக்சுவல் அப்ரோச், உடல் சார்ந்த முறை, பிசிக்கல் அப்ரோச், மன எழுச்சி சார்ந்த முறை, எமோஷனல் அப்ரோச். ஸோ இந்த 3 வழிமுறைகளில் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கலாம். அறிவு சார்ந்த முறை, உடல் சார்ந்த முறை, மன எழுச்சி சார்ந்த முறை. இதில் இன்டலெக்சுவல் அப்ரோச், அறிவு சார்ந்த முறைனா என்ன, மாநிலங்களுக்கு இடையே நல்லுறவு, பண்பாட்டு பரிமாற்றம், தேசிய உணர்ச்சி, விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகங்கள் போன்றவற்றை பாடங்கள் மூலம் மாணவர்களுக்கு அறிய செய்ய வேண்டும். முதல் பாயிண்ட், மாநிலங்களுக்கு இடையே நல்லுறவு, பண்பாட்டு பரிமாற்றம், தேசிய உணர்ச்சி, விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகங்கள் போன்றவற்றை பாடங்கள் மூலம் மாணவர்களுக்கு அறிய செய்ய வேண்டும். இரண்டாவது, கலை திட்டத்தோடு இணைந்த செயல்களாக தேசிய விழாக்கள் கொண்டாடுதல், தேசிய விழாக்களை கொண்டாடுதல், தேசிய அறிவியல் கண்காட்சி, உல்லாச பயணம், கல்வி பயணம் மேற்கொள்ளுதல், பிற மாநிலங்களின் கலாச்சாரம் பற்றி படித்தல், மற்ற மொழிகளின் கலாச்சாரம் பற்றி படித்தல், பள்ளி விழாக்களில் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கும் முறையில் நாடகங்கள் நடித்தல். ஸோ இது ஃபுல்லாமே அறிவு சார்ந்த வழிமுறைகள், அப்ரோச், இன்டலெக்சுவல் அப்ரோச் சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு வினாக்களை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. கலை திட்டத்தோடு இணைந்த செயல்களாக தேசிய விழாக்களை கொண்டாடுதல், தேசிய அறிவியல் கண்காட்சி, உல்லாச பயணம் மேற்கொள்ளுதல், கல்வி பயணம் மேற்கொள்ளுதல், மற்ற மாநிலங்களின் கலாச்சாரம் பற்றி படித்தல், மற்ற மொழிகளின் கலாச்சாரம் பற்றி படித்தல், பள்ளி விழாக்களில் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கும் முறைகளில்
நாடகங்களை நடித்தல், இது ஃபுல்லாமே எந்த ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கான வழிமுறையாக அறியப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா அறிவு சார்ந்தது, இன்டெக்சுவல் அப்ரோச். சரியா? வினாக்கள் எப்படி கேட்பாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. உடல் சார்ந்த வழிகள், ஃபிசிக்கல் அப்ரோச், இதற்கான வழிமுறைகள் என்ன? உடல் சார்ந்த அப்ரோச்சுங்கும்போது கூட்டு உடல் பயிற்சி முதல்ல வரக்கூடியது பாருங்க. கூட்டு உடற்பயிற்சி, விளையாட்டு, தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டத்தில் மாணவர்களை ஈடுபட செய்து தேசிய ஒருமைப்பாட்டை வளர்த்தல். ஸோ இந்த பகுதியில் கவனிய, கூட்டு உடற்பயிற்சி, விளையாட்டு, தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டத்தில் மாணவர்களை ஈடுபட செய்து தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கக்கூடிய வழிமுறை எதை சார்ந்ததுன்னா உடலியல் சார்ந்தது, ஃபிசிக்கல் அப்ரோச். சரியா? உடல் சார்ந்த வழிமுறைகள், அதை மெயினாக பார்த்துக்கோங்க. மன எழுச்சி சார்ந்த வழிமுறைகள், சரிங்களா? எமோஷனல் அப்ரோச், இதுக்கு என்ன வழி? நாட்டுக்கொடி, நாட்டு பண்ணுக்கு மரியாதை செலுத்துதல், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம் ஆகிய ஒலிகளுடன் தேசிய தலைவர்களின் படங்களுக்கு மரியாதை செய்தல், சமுதாய விழாக்கள் கொண்டாடுதல், உதவி நடவடிக்கைகள் மூலம் ஒருமைப்பாட்டை வளர்த்தல், மன எழுச்சி சார்ந்த வழிமுறைகள். அப்போ ஒவ்வொன்று வழிமுறைகளையும் எடுத்துக்காட்டோடு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எடுத்துக்காட்டை கொடுத்த கூடி நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். இந்த தேசிய ஒருமைப்பாட்டிற்கு இடையூறாக இருப்பது என்ன? தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கு காரணம் என்ன? அதனால் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கு முக்கியத்துவம் என்ன பார்த்துட்டோம். தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கு வழிமுறைகள் என்ன, அதை பார்த்தாச்சு. இப்போ இந்த தேச ஒருமைப்பாடு இடையூறாக இருப்பது என்ன? முதல்ல பாருங்க, சாதி வெறி, மதவெறி, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், மொழிவெறி, பல்வேறு அரசியல் கட்சிகள், கலாச்சார மனப்பான்மை, மாநில மனப்பான்மை, தேசிய தலைமையின்மை, இளைஞர்களிடையே மனமுறிவு. ஸோ இது ஃபுல்லாமே தேசிய ஒருமைப்பாட்டிற்கு இடையூறாக இருக்கக்கூடிய காரணிகள். உலக நல்லுணர்வு கல்வி, உலக நல்லுணர்வு கல்வி, எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், உலக நல்லுணர்வு கல்வி, எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். உலக நாடுகள், உலக பண்பாடுகள், உலக சமுதாயங்கள், உலக கலைகள், உலக நாட்டு கவிதைகள், உலகின் இயற்கை வளங்கள் போன்ற உலகளாவிய அறிவை பெறுவதும் அவற்றை புரிந்து உணர்ந்து பெருமிதப்படுவது உலக மனப்பான்மை அல்லது உலக நல்லுணர்வு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வேர்ல்டு மைண்ட்னஸ், இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். உலக மனப்பான்மை அல்லது உலக நல்லுணர்வுனா என்ன? ஸோ நல்லா காமிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பள்ளிகளில் மாணவர்களிடம் உலக மனப்பான்மை உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து கல்வி நிகழ்ச்சிகளுக்கு உலக மனப்பான்மை கல்வி என்று பெயர். சரியா? எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நல்லா கவனிங்க, உலக நாடுகள், உலகளாவிய பார்வை, உலக நாடுகள், உலக பண்பாடுகள், உலக சமுதாயங்கள், உலக கலைகள், உலக நாட்டு கவிதைகள், உலகின் இயற்கை வளங்கள் போன்ற உலகளாவிய அறிவை பெறுவது, அவற்றை புரிந்து உணர்ந்து பெருமிதப்படுவது உலக மனப்பான்மை அல்லது உலக நல்லுணர்வு என்று பெயர். அதே மாதிரி பள்ளிகளில் மாணவர்களின் உலக மனப்பான்மை உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து கல்வி நிகழ்ச்சிகளுக்கும் உலக மனப்பான்மை கல்வி என்று பெயர். உலகில் ஏதேனும், நல்லா கவனிங்க, உலகில் ஏதேனும் ஒரு மூலையில் நிகழும் சாதனைகளுக்காக மகிழ்கின்ற, பெரிதொரு மூலையில் நிகழும் சோகங்களுக்கு கலங்குகின்ற உள்ளத்தை
இளம் மாணவர்களிடம் உருவாக்குவது உலக மனப்பான்மை கல்வியின் அடிப்படை ஆகும். அப்போ உலக மனப்பான்மை கல்வியினுடைய அடிப்படை என்ன? உலகில் ஏதேனும் ஒரு மூலையில் நிகழக்கூடிய சாதனைக்கு மகிழ்வது, பெரிதொரு மூலையில் நிகழக்கூடிய சோகங்களுக்கு கலங்குவது என்ற உள்ளத்தை இளம் மாணவர்களிடம் உருவாக்குவதுதான் உலக மனப்பான்மை கல்வியினுடைய அடிப்படை நோக்கமாக காணப்படுகிறது. அடுத்து பாருங்க, நம் நாட்டு பெருமைகளை நினைத்து மகிழும் வேளையில் பிற பகுதிகளில் உள்ள வளங்களையும் சிறப்புகளையும் நினைத்து பெருமிதப்படுவது உலகப்பற்று, இன்டர்நேஷனலிசம் என்று அழைக்கப்படுகிறது. உலகப்பற்று. உலக மனப்பான்மை கல்வியினுடைய அவசியம் என்ன? உலக நாடுகள் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ளுதல், கூட்டுறவு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுதல், சில நாடுகள் இணைந்து வளர்ச்சி பாதையில் அமைதியாகவும் நட்புறவிலும் கூடி வாழ்வது ஆகியன இன்றைய நிலையில் மிகவும் அவசியமாகிறது. இவற்றை கல்வியால் மட்டுமே மாணவர்களிடம் வளர்த்திட முடியும். அடுத்து பாருங்க, மதிப்புணர்வு கல்வி, வேல்யூ எஜுகேஷன். தனி மனித மகிழ்ச்சிக்கும் சமூக நலனுக்கும் இன்றியமையாத மதிப்புகளை கற்றுக்கொள்வது மதிப்புணர்வு கல்வி, வேல்யூ எஜுகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. எது நல்லது எது கெட்டது என வாழ்நாள் எல்லாம் தேடுகின்ற முயற்சியே மதிப்புணர்வு கல்வியாகும். எது நல்லது எது கெட்டது என்ற தன் வாழ்நாள் முழுவதும் தேடுவது. இந்த மதிப்புணர்வு கல்வி என்பது கற்பவரை மேம்படுத்தி மனிதனாக்கி அவனது ஆளுமையில் உரிய மாற்றங்களை ஏற்படுத்துவது ஆகும். அறநெறிகளை அறிவது, ஒழுக்க உணர்வுகளை போற்றி அதன்படி நடக்க முற்படுவது ஆகிய அனைத்தையும் மாணவனிடம் கற்பிக்க முயல்வதுதான் இந்த மதிப்புணர்வு கல்வி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த மதிப்புணர்வு கல்வியினுடைய அவசியம் என்ன? ஒழுக்க சிதைவு, அறிவுக்கு முக்கியமளிக்கும் கல்வி, பிற்போக்கு கலாச்சாரம், அதே மாதிரி சமூக அக்கறையின்மை, தேசிய நலனின் அக்கறையின்மை ஆகியவற்றை நீக்குவதுதான் இந்த மதிப்புணர்வு கல்வியினுடைய அவசியமாகிறது. அடுத்து சத்துணவும் உடல் நலமும், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். மனிதன் உயிர் வாழ உணவு, உடை, உறைவிடம் ஆகிய மூன்றும் இன்றியமையாதது. இவற்றில் உணவு என்பது முதலிடம் பெறுகிறது. ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவை நம்ம சின்ன வயசுலேருந்தே படுத்திருப்போம். சரியா? ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு உண்ண உணவு, சரியா, உடுத்துவதற்கு உடை, தங்குவதற்கு உறைவிடம். ஸோ இதுதான் அடிப்படை இன்றியமையாதது. இவற்றில் முதலிடம் வகிக்கக்கூடியது எதுனா உணவு. உடலின் வளர்ச்சிக்கும் பழுதுபட்ட, சரி, இந்த உணவினுடைய பங்களிப்பு என்ன? உணவினுடைய பங்களிப்பு சொல்லி பார்க்கும் பொழுது உடலுக்கு மிக முக்கியமானது. உடலுக்கு வளர்ச்சியை கொடுப்பதை விட உடலில் பழுதுபட்ட திசுகளுக்கு, அந்த திசுகளை புதுப்பிப்பதற்கு, உடலில் சக்திக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கவும் உணவு அவசியமாகிறது. உடல் வளர்ச்சியை தூண்டுவதற்கும் உடலுக்கும் சக்தியை அளிப்பதற்கும் உதவும் உணவுப் பொருட்களை ஏற்ற சத்துக்கள், அவை புரதம், புரோட்டீன், மாவு சத்து, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, ஃபேட், தாது உப்புகள், மினரல், நீர் உயிர் சத்துக்கள், விட்டமின்ஸ் போன்றவை காணப்படுகிறது. அப்போ நல்லா கவனிங்க, ப்ரீவியஸ் பேஜில் பாருங்கள். மனிதன் உயிர் வாழ உணவு, உடை, உறைவிடம் மூன்றும் தேவை. இதில் முதலிடம் வகிக்கக்கூடியது உணவு. உடலில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் பழுதுபட்ட திசுக்களை புதுப்பிப்பதற்கும் உடலில் சக்தி, தேவையான வெப்பம் இவற்றை கொடுப்பதற்கு தேவையானது எதுன்னு கேட்டாங்கன்னா உணவு. உடல் வளர்ச்சியை தூண்டுவதற்கும் உடலுக்கு சக்தியை அளிப்பதற்கும் உதவக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் ஏற்ற சத்துக்கள் என்று அழைக்கிறோம். ஸோ அப்போ இந்த சத்துக்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு புரோட்டீன், புரதம்,
கார்போஹைட்ரேட் மாவு சத்து, ஃபேக்ட் கொழுப்பு, மினரல் தாது சத்துக்கள், விட்டமின்ஸ் நீர் உயிர் சத்துக்கள். ஸோ இது ஃபுல்லாமே இந்த முக்கியத்துவம் உணவில் படக்கூடியது. வளமான கல்விக்கு அடிப்படையாக விளங்குவது சத்துணவு, நியூட்ரிஷன். சத்துணவு முக்கியம். உடல் நலம் பற்றிய விழிப்புணர்வு, நலவாழ்வு குறித்து சரியான மனப்பான்மைகள், நல்வாழ்வுக்குரிய நடத்தைகள் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள உதவும் அனைத்து கல்வி செயல்களும் உடல்நல கல்வி என்று அழைக்கிறோம். ஹெல்த் எஜுகேஷன் என்று அழைக்கிறோம். சுல்ட்ஸ் 1985 சுல்ட்ஸ் என்பவரின் கருத்துப்படி சிறு குழந்தைகள் கடுமையான உணவு பற்றாக்குறையால் வாடும்போது அக்குழந்தைகளின் மூளையின் எடை குறைகிறது. மூளையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 30% குறைகிறது என்று கூறியவர் சுல்ட்ஸ். அதே மாதிரி பாருங்க, வினிக் 1976 அவருடைய கருத்தின்படி உணவு பற்றாக்குறையால் வாடும் குழந்தைகளிடம் உடல் இயக்க திறன்கள், அறிதன்மை இவற்றினுடைய வளர்ச்சி குன்றுகிறது என்று கூறுகிறார். அப்போ வைட்டமின் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை நோய்கள் என்ன பார்த்தோம்னா, வைட்டமின் ஏ மாலை கண் நோய் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடியது. வைட்டமின் பி பெரிபெரி, வைட்டமின் சி ஸ்கர்வி, வைட்டமின் டி ரிக்கட்ஸ், வைட்டமின் டி ரிக்கட்ஸ். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பற்றாக்குறையால் ஏற்படக்கூடியது. ஸோ அதை மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்து கார்பன் மோனாக்சைடு என்கின்ற நச்சுவாயு மிக ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இது கார், பேருந்து மற்றும் இதர வாகனங்களில் இருந்து வெளியிடக்கூடிய புகை ஆகும். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், சரியா, உலக சுகாதார நிலையம், இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னா ஜெனிவா. அதே மாதிரி உலக சுகாதார நாள் இல்லை உலக நல நாள் வேர்ல்டு ஹெல்த் டே ஏப்ரல் 7. பாதுகாப்பு மற்றும் முதல் உதவி சேஃப்டி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்டு, விபத்துகளில் அடிபட்டோருக்கு, திடீரென்ற நோயுற்றோருக்கு மருத்துவரிடம் எடுத்து செல்லும் முன் அவசர கால தேவைக்கு அளிக்கப்படும் அடிப்படையான உதவி முதல் உதவி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ முதல் உதவினா என்னன்னா, விபத்து காலங்களில் அடிபட்டவருக்கும் திடீரென்று நோயுற்றவருக்கும் மருத்துவரிடம் அழைத்து செல்வதற்கு முன்பு இல்லை எடுத்து செல்வதற்கு முன்பு அவசர கால தேவைக்கு அளிக்கப்படும் அடிப்படையான உதவி முதல் உதவியாகும். இந்த முதல் உதவியினுடைய நோக்கம் என்ன? பாதிப்புக்கு உள்ளானவர்களை உயிரோடு வைத்திருத்தல். முதல் நோக்கம் பாதிப்புக்கு உள்ளானவரை உயிரோடு வைத்தல். மருத்துவர் வருவதற்குள் நிலைமை மோசமாகி விடாதவாறு பாதிக்கப்பட்டவரின் உடல் நிலையை கவனித்தல், பாதிக்கப்பட்டவரின் துன்பத்தை ஓரளவு குறைத்தல். ஸோ இது ஃபுல்லாமே. அப்போ இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய பகுதி தேசிய ஒருமைப்பாடுங்கிற டாபிக். இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய தகவலை தொகுத்து கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. இதுபோக இனியும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நாள்தோறும் பெற்றிட 2025 உங்களுக்கான அரசு பணி ஆண்டாக மாற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.